Good evening, students. And voice கேக்குதா? கதைக்கிற கேக்குதா பிள்ளைகள்? போர்ட் கிளியரா இருக்கா? பிள்ளைகள் கதைக்கிறது கேக்குதா? மிஸ் கேக்குது. மிஸ் கேக்குது. ஓகே. அப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த ER டயக்ராம்ல வந்து தொடர்புடைமையை பத்தி பார்த்திருக்கிறோம். அதுக்கு முதல் என்டிட்டி, அதாவது உள்பொருள் எப்படி இருக்கும், உள்பொருள்ல வந்து வலுவான உள்பொருள், பலவீனமான உள்பொருள் என்று 2 உள்பொருள் இருக்குண்டு அது பார்த்திருக்கிறோம். அடுத்ததா தொடர்புடைமை. தொடர்புடைமையில வந்து ஒன்றுக்கொன்றான தொடர்புடைமை, ஒன்றுக்கு பலவான தொடர்புடைமை, பலவுக்கு பலவான தொடர்புடைமை பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு பண்பு என்றால் என்னன்றது வரைக்கும் நாங்க எழுதியிருக்கிறோம். பண்பு என்று சொன்னால் ஒரு என்டிட்டி, ஒரு உள்பொருள் ஒன்று நாங்க வச்சிருக்கோம்டா அந்த உள்பொருளுக்கண்டே இருக்கக்கூடிய அந்த உடைமைகளை மாத்திரம்தான் நாங்க பண்புகள் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப உள்பொருளுக்கண்டு இருக்கக்கூடிய உடைமைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப ஸ்டூடெண்ட் என்று கேட்டீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்ஐசி நம்பர் இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஸ்டூடெண்ட்டை பத்தி அவருக்குன்னு ஒரு பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும், அல்ல அவர்கிட்ட இருந்து பெறக்கூடிய தரவுகள் இருக்கும். அதுகள் தான் இந்த பண்புகளாக அமைய முடியும். சரியா? அப்ப இந்த பண்புலையும் பிள்ளைகள் வகைகள் இருக்கு. அதாவது நாங்க பண்பை வந்து நார்மலா வந்து ஒரு நீள்வட்டமாக போடுவோம். என்ன நீள்வட்டமாக நாங்க குறிப்பிடுவோம் அப்படி பண்பை வந்து. அதுக்கு பதிலாக நாங்க நிறைய விஷயங்கள் கதைப்போம். இந்த பண்புகள்ல வந்து நிறைய வகைகள் கருத்துகளுக்கு ஏற்ப எங்களுக்கு நிறைய வகைகள் இருக்கலாம். அதுல இருந்து நாங்க அந்த வகைகளை பார்க்க போறோம். அப்ப என்னென்ன வகைகள் இங்க வர முடியும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, மிஸ் உங்களோட வீடியோஸ் பிள்ளைங்கள உங்களோட வீடியோ வந்து தனியா வரலையே மிஸ், எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பாட்டு. ஓகே வெயிட். ஓகே வாருங்க பாக்கலாம் பாருங்க. ஓகே ஸ்பாட்லைட் ஆகல பாக்குறேன். ஸ்பாட்லைட் ஆகித்தானே இருக்கு. இப்ப பாருங்க. ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே சரி. அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட இந்த பண்புகள்ல வந்து நிறைய விதமான பண்புகள் இருக்கு. என்னென்னு பார்ப்போம். முதலாவது வந்து எளிய பண்பு. சரியா? எளிய பண்பு. இது நாங்க நார்மலா காட்டுறதா இந்த நீள்வட்டம். சரி, இந்த எளிய பண்புன்ற வந்து நார்மலா வந்து எந்த ஒரு சிறிய கூறுகளாவும் பிரிக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அதுதான் எளிய பண்பு. இப்ப சிறிய கூறாக பிரிக்க முடியான்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு என்ஐசி நம்பர் எடுக்கிறோம்னு சொன்னா, இந்த என்ஐசி நம்பருக்குள்ள வேற எந்த பகுதிகளும் இருக்க இயலாது. அப்ப அதை வந்து நாங்க எளிய பண்புன்னு சொல்லலாம். சரியா? என்ஐசி ஒரு பிரைமரி கீயா போட்டு நாங்க இதை ஒரு எளிய பண்புன்னு சொல்லலாம். அதே போல இன்னும் பிரிக்கக்கூடியதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் நேம் அண்ட் எடுக்காம, சரியா, நேம் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து என்ன செய்யறேன்டா, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அதே போல லாஸ்ட் நேம் என்ன, அதாவது அப்பாட நேம் பிள்ளைகளோட நேம்னு சொல்லி நாங்க ரெண்டா பிரிக்கலாம் தானே. அப்ப லாஸ்ட் நேம் என்ன, ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லி நாங்க ரெண்டு நேம் எடுக்கிறோம்னு வைப்போம். அப்ப பாருங்க, நேம்ன்ற ஒரு பண்பு வந்து எனக்கு ரெண்டாக பிரிக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இத வந்து நாங்க எளிய பண்புன்னு சொல்லலாம். இந்த நேம வந்து எளிய பண்புன்னு சொல்லலாம். அப்ப எளிய பண்புன்னு சொன்னா என்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து பிரிக்கப்பட இயலாது, இதுக்கு மேல பிரிக்க இயலாதுன்னு சொன்னா அது ஒரு எளிய பண்பு. இந்த நேம் அப்ப எளிய பண்பா இருக்கும்னா, நான் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் வேண்டே இல்ல,
அப்படின்னு சொன்னா இந்த நேம் வந்து எளிய பண்பு பிள்ளை. அதுக்கு உங்களுக்கு அந்த சினாரியோல சொல்லப்படும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களது முதற் பெயரும் இறுதி பெயர்களும் பெறப்படுகிறது, அல்ல முதற் பெயரும் குடும்ப பெயரும் பெறப்படுகிறதுன்னு சொன்னா அது வந்து என்னவாகும், இந்த மாதிரி எளிய பண்பா காட்ட முடியாததுக்கு போகும். அப்ப எளிய பண்புகள் என்றது நார்மலா நாங்க எல்லாருக்குமே இப்ப எங்களுக்கு சொல்லப்படுற எல்லாத்தையும் குறிச்சு காட்டுற மாதிரி இருக்கிறது வந்து எளிய பண்பாக இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது பல பெறுமதி பண்பு. சில பல பெறுமதி பண்புன்றது வந்து இப்போ ஒரு பண்பு நான் இதுல கோட் பண்ணிருக்கேன்னா அவருக்கு இப்ப நாங்க வந்து டேபிள்ல சொல்லி இருக்கிறோம் பாருங்க பிள்ளை, நான் டேபிள்ல பத்தி கதைக்கும் போது உங்களுக்கு இந்த தொடர்புடைமை அட்டமையை பத்தி கதைக்கும் போது ஒரு செல்லுல ஒரு வேல்யூ தான் வரணும் என்று சொல்லி கழிச்சுனேன். அப்படி ஒரு வேல்யூ வராம எனக்கு நிறைய வேல்யூ இருக்குன்னு வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபருக்கு 4-5 தொலைபேசி இலக்கம் இருக்குது, அப்படி இருக்கிறது வந்து பல பெறுமதி பண்புன்னு சொல்லுவோம். பல பெறுமதி பண்பு. சரியா? இந்த பல பெறுமதி பண்பை வந்து நாங்க எப்படி காட்டோம்னா அதாவது மல்டி வேல்யூ அட்ரிபியூட்னு சொல்லுவோம். என்ன இப்ப தொலைபேசி இலக்கத்தையே கருதலாம். ஒரு நபருக்கு வந்து 4-5 தொலைபேசி இலக்கம் இருக்கு, அல்லது உங்களுக்கு சினாரியோல சொல்றாங்க ஒரு நபருக்கு வந்து அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்களாக 2 இலக்கங்கள் பெறப்படுகிறது, 2 தொலைபேசி இலக்கங்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் பெறப்படுகிறா, எங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெறுமதி அங்க வந்துட்டு. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பெறுமதி இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து மல்டி வேல்யூ அட்ரிபியூட்னு சொல்லும். அதை எப்படி காட்டோம்னு சொன்னா இப்படி டபுள் லைன்ல காட்டணும் பிள்ளை. சரியா? வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, டபுள் லைன்ல காட்டும். பாருங்க, நாங்க வீக் என்டிடிக்கு காட்டும் போது வீக் என்டிடிக்கு எங்களுக்கு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுடாங்க. இது எங்க என்டிட்டியில தான் வீக், ஆனா பண்புல வந்து இது வீக் இல்ல. விளங்குதா? இது வந்து பல பெறுமதி பண்பு. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அப்ப பல பெறுமதி பண்பு வந்து நாங்க இந்த மாதிரி அப்ப போன் நம்பர் போன் நம்பர் போடுறேன். சரியா? போன் நம்பர் பட்டிருக்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒருங்கு சேர் பண்பு. இந்த ஒருங்கு சேர் பண்பு தான் நான் அப்போத கழிச்சதை வந்து கதைக்கிறது. சரியா? ஒருங்கு சேர் பண்புன்னு சொன்னா இந்த எளிய பண்பு இல்லாமல் அதை வந்து எனக்கு இன்னும் 3-4 பண்புகளாக பிரிக்கலும்னு சொன்னா அதுதான் ஒருங்கு சேர் பண்புன்னு சொல்லுவாங்க. கம்போசைட் அட்ரிபியூட். அதாவது பல கூறுகளாக பிரிக்கலும். எனக்கு நேம்ன்றது இருக்குன்னா அதை நான் ஃபர்ஸ்ட் நேம் என்றும் லாஸ்ட் நேம் என்றும் பிரிச்சார். சரியா? என்ன இங்க வந்து இதுல காட்டுறதுக்கு பாருங்க, நாங்க எளிய பண்புக்கு கீற ஒரு சிங்கிள் நார்மல் அட்ரிபியூட்டுக்கு தான் கீறோம். பட் என்ன செய்வோம், எத்தனையா பிரிக்கிறோமோ அதை பிரிச்சு நாங்க இதுல காட்ட வேண்டி இருக்கு. சரியா? பிரிச்சு இந்த மாதிரி காட்ட வேண்டி இருக்கு. இது ஒருங்கு சேர் பண்பு. இந்த 3 பண்புகளும் விளங்குதா பிள்ளைகள்? ஒருங்கு சேர் பண்பு. ஒருங்கு சேர் பண்பு என்ற வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னட்ட வந்து நான் ஒரு பண்பை பெற்று அதை இன்னும் 2-3 பகுதிகளாக பிரிக்கிறேன் என்று சொன்னா அதை வந்து நாங்க ஒருங்கு சேர் பண்புன்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் நேமுக்கு ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் எடுக்கிறேன், இன்னொன்று அட்ரஸ் எடுக்கிறோம்னு வைப்பேன். சரியா? அட்ரஸ்ல இருந்து அட்ரஸ் வந்ததுன்னு சொன்னா நார்மலா எங்கட நார்மலா வீட்டு அட்ரஸ், வீட்டு நம்பர், அந்த ரோட்டு அட்ரஸ், பிறகு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கண்ட்ரி வரைக்கும் வரும். அதை வந்து நாங்க இன்னும் பிரிக்கலாம். அப்படி அட்ரஸ வந்து நான் என்னென்னு பெற போறேன்னு சொன்னா நார்மலா ரோட்டுன்ற அந்த நம்பர், வீட்டு நம்பர், ரோட்டுன்ற பேர் எடுத்துட்டு அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று பிரிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஒன்று பிரிக்கலாம். அதே போல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து கண்ட்ரி ஒன்று பிரிக்கலாம் என்று சொல்லி நாங்க அந்த அட்ரிபியூட்டை நாங்க இதுல பெற்ற பண்பை இன்னும் கூறுகளாக சின்ன சின்ன கூறுகளாக பிரிக்கலும்னு சொன்னா அதைத்தான் ஒருங்கு சேர் பண்பு. அப்ப ஒருங்கு சேர் பண்புன்னு சொன்னா உங்களுக்கு அந்த சினாரியோல சொல்லி இருப்பாங்க, ஒரு நபரிடம் இருந்து அவரது குடும்ப பெயரும் முதற் பெயரும் பெறப்படுகிறது, ஒரு நபரிடமிருந்து அவரது முகவரியோடு சேர்த்து அவரது மாவட்டமும் அவரது நாடும் பெறப்படுகிறது. அப்படின்னு சொல்லும் போது நாங்க இந்த மாதிரி நாங்க என்ன செய்வோம், ஒருங்கு சேர் பண்பாக அவங்க சொன்ன அந்த விஷயங்களை அதுல இன்க்ளூட் பண்ணி காட்டுவோம். இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெற்ற பண்பு. இந்த பெற்ற பண்புன்றது வந்து பெரும்பாலும் வாரது குறைவு பிள்ளையால் அதை தெரிஞ்சு கொள்வோம். இந்த பெற்ற பண்பு என்று சொன்னா ஏதாவது ஒரு வேல்யூவை பெற்று, அதாவது நாங்க வேறொரு விஷயத்த பெற்று அதுல இருந்து இன்னொன்று கால்குலேட் பண்ற மாதிரி.
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆளோட டேட் ஆஃப் பர்த் மாத்திரம் பண்றோம் சரியா. ஒரு ஆளோட டேட் ஆஃப் பர்த் மாத்திரம் பண்றோம். அந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்து நாங்க அவருடைய ஏஜ் இப்ப என்ன ஏஜ்ன்றத கால்குலேட் பண்றது. அப்ப என்ன அந்த நபர்கிட்ட நாங்க உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்கல. உங்களுக்கு சினாரியோல சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு நபரின் பிறந்த திகதியை பெற்று அதிலிருந்து அவருடைய வயது கணிக்கப்படுகிறது. அப்ப என்ன அந்த நபர்கிட்ட இருந்து கேட்டு வேண்டியது அது கணிச்சுதான் எடுக்கிறாங்க. அப்படி வர்றதைத்தான் அந்த கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றதைத்தான் நாங்க பெற்ற பண்பு என்று சொல்லுவோம் சரியா. பெற்ற பண்பு சொல்லுவோம். இந்த பெற்ற பண்பை வந்து நாங்க எப்படி காட்ட போறோம்டா இப்படி புள்ளி 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 கோடால இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியாக கீறுவோம் சரி. அப்ப பாருங்க எனக்கு எளிய பண்புக்கு நார்மல் வட்டம் வருது. பல பெருமதி பண்புக்கு 2 லைன் போட்ட இது வருது. ஒருங்கு சேர் பண்பு நார்மலா இதுல இருக்கிற மாதிரியே அட்ரிபியூட்ஸ் போடுறோம். ஆனா பெற்ற பண்பு டாட் லைன்ல யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா. அப்ப பெற்ற பண்புன்னா வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து டேட் ஆஃப் பர்த் வேண்டாம் அதுல இருந்து நாங்களா கால்குலேட் பண்றோம் அவருடைய ஏஜ கால்குலேட் பண்றோம்னு சொன்னா சொன்னா அதுதான் பெற்ற பண்பு. அப்ப ஒரு தகவல்ல இருந்து நாங்க இன்னொரு தகவலை வந்து கணித்து தான் எடுக்கிறோம். அவர்கிட்ட இருந்து கேட்டு எடுக்கல. அப்படியான இது பெற்ற பண்புன்னு சொல்லுவோம். பெற்ற பண்பு விளங்குதா உங்களுக்கு? பெற்ற பண்புன்னு சொல்லும்போது அது ஏஜ் அது மட்டும் இல்ல தண்ணி எதா வேணா இருக்கலாம் தண்ணி நாங்க எதுவும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் சொல்றேன். இப்ப ஒரு தகவல்ல இருந்து நாங்க இன்னொண்ட கணிச்சு பெறோம்னு சொன்னா அது பெற்ற பண்பு. நான் உதாரணத்துக்கு இப்ப நாங்க டக்குன்னு விளங்கி கொள்றதுக்கு என்ன சொல்லலாம் ஒரு டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஏஜ் கால்குலேட் பண்றன்ற வந்து நாங்க டக்குன்னு விளங்கக்கூடிய அதுக்காக நான் அந்த இதை சொன்னேன். நாங்க வேற வேற எல்லாமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சினாரியோல தகவல்கள் இருக்கும். ஒரு நபர்கிட்ட இருந்து என்ன அவர்கிட்ட பொருட்கள் இந்த விலைகள்ல இருந்து அவர் வந்து செலவழித்தது எவ்வளவு என்று கால்குலேட் பண்ணப்படுறது சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம் அந்த கணித்தல் பெறுமதி என்றது பெற்ற பண்பா காட்டணும். விளங்குதா உங்களுக்கு? அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடையாளப்படுத்தும் பண்பு. அடையாளப்படுத்தும் பண்புன்றது வந்து பிள்ளைகள் ஒன்றை அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக. இது வந்து எங்களுக்கு நார்மலாவே தெரிஞ்ச விஷயம்தான். நாங்க இந்த பிரைமரி கீன்னு சொல்றோம் தானே அந்த பிரைமரி கீயத்தான் இந்த அடையாளப்படுத்தும் பண்புன்னு சொல்ல போறோம் சரியா. அப்ப நீங்க ஒரு பிரைமரி கீயா வந்து ஒரு ஐடிய வச்சிருக்கிறீங்கன்னு வைப்போம் சரியா. எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி வச்சிருக்கீங்க. இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து அந்த என்டிட்டிக்கு வந்து என்ன பிரைமரி கீயா இருக்க போகுது சொன்னா என்ன செய்யறோம் அவருக்கு ஒரு அண்டர்லைன் போட்டு காட்டும். அப்ப இந்த அண்டர்லைன் போட்டு காட்டுறதா அடையாளப்படுத்தும் பண்புன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டயக்ராம பார்த்தோன்னே இப்படி அண்டர்லைன் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியுமே நான் இதை ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு விளங்கி கொள்றதுக்கு இருக்கிற பண்பு அதைத்தான் அடையாளப்படுத்தும் பண்புன்னு சொல்ல போறோம். விளங்குதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பிரைமரி கீ காட்டுறதா அடையாளப்படுத்தி பண்பு அந்த பண்பை பயன்படுத்துறது அடையாளப்படுத்துறன்ற வந்து பிரைமரி கீயா காட்டுற பண்புகள் எல்லாமே அடையாளப்படுத்தும் பண்புகள் என்று பேர்ல வரும் சரியா. ஓகே சரி. அப்ப நோட்ஸ் எழுதுவோம். நோட்ஸ் எழுதிட்டு இனி கேள்விகள் பார்ப்போம் சரி. அப்ப பண்புகள வகைகள் முடிஞ்சு என்டிட்டிஸ் சரி தொடர்புடைமைகள் சரி. இனி நாம நோட்ஸ கேள்விகள் சொல்லுங்க. டயமண்டோட சேர்ந்து வர பண்புகளா? ஓகே அது வந்து வரேன் நான் போன கிளாஸ் சொல்லி இருக்கோம். ஓகே நான் சொல்றேன். தமிழ் பேர் மறந்துட்டேன் பார்க்கிறேன். ஓகே நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நோட்ஸ் எழுதுவோம். நான் அதுக்கு பேர் சொல்றேன் உங்களுக்கு.
பிள்ளைகள் இந்த ஸ்லைடு எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் மாத்தட்டுமா? மாத்துறேன். ஓம்பேட்டி. அடுத்த ஸ்லைட் விடுறேன் பிள்ளைகள். டைம் வேணுமா? ஓகே.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? அடுத்த ஸ்லைட் விடுறேன். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க பிள்ளைகள். நான் டக் டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்லைட் விடுவேன். எழுதியாச்சுங்க. ஓகே பிள்ளைகள், அடுத்த ஸ்லைட் விடுறேன். எழுதுறீங்களா? ஓகே. சரி, ஓகே, அடுத்த ஸ்லைட் விடுறேன். ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. கூப்பிட்ட மாதிரி இருக்கு. எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணும்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப அந்த முதல் கேட்ட விஷயத்துக்கு நான் பாரேன். அதாவது இந்த தொடர்பு நிலையோட டயமண்டோட வார பண்புக்கு என்ன பேருன்னு கேட்டீங்க. அதாவது டயமண்ட் சொன்னா அது டயமண்ட் இல்ல, தொடர்பு நிலை அதோட குறிக்கப்படுற பண்பு. சரியா? அது எங்க, அதாவது நீங்க வந்து அதுக்கு ஸ்பெஷலா நேம் சொல்லணும்னு தேவையில்லை. பெரும்பாலும் பேப்பர்ல அதுக்கு நேம் கேட்டு வாரது குறைவு பிள்ளையால். இந்த நாங்க 2 என்டிட்டியை இணைக்கிறோம் தானே, இந்த 2 என்டிட்டியை இணைக்கிற ரிலேஷன்ஷிப்ல நாங்க சில வேர்ட்ல ஒரு பண்பை வந்து இணைக்க வேண்டியிருக்கு. அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி இருக்குது. சரியா? ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து புக்கை ரீட் பண்றாருன்னு வைப்போம். சரியா? புக்கை ரீட் பண்றேன். அப்ப நாங்க இதுல என்ன செய்யறோம்னு சொன்னா, அவர்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட் தொடர்பான தரவுகள் எல்லாம் இதுல இணைப்போம். இதை விட என்ன செய்யறோம்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை மணித்தியாலும் புக்கை ரீட் பண்ற அப்படி ஒரு கன்செப்டும் எடுக்கிறோம்னு வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் எடுக்கிறோம், அவரோட ஐடி இதெல்லாம் இருக்கு. இதோட வந்து அவர் எத்தனை ஹவர்ஸ் வந்து புக்ஸை வந்து ரீட் பண்ற என்ற தரவு வந்து இவர்கிட்ட எடுக்கிறோம். அதே போல இந்த புக்குக்கு வந்தாலும் புக்குக்கு ஒரு ஐடி இருக்குது, அதுக்கு ஒரு நேம் இருக்குது. அதே போல இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த புக்கை வந்து எவ்வளவு நேரம் வச்சிருக்க, எவ்வளவு நேரம் அவரோட வச்சிருக்கிறாருன்றதுக்கு இவருக்கும் ஒரு அவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பண்பு எடுக்கிறோம்னு வைப்போம். இப்ப பாருங்க, 2 பேருக்குமே இந்த அவர்ன்ற பொதுதானே. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் புக் எவ்வளவு நேரம் வாசிக்கிறாருன்னு பாக்குறதும், அந்த புக்க ஸ்டூடெண்ட் எவ்வளவு நேரம் வச்சிருக்காருன்னு பாக்குறதும் பொதுவான பண்பு. அப்ப இப்படி ஒரு பொதுவான பண்பை வந்து நாங்க 2 பேருக்கும் தனித்தனியா போட்டு காட்ட மாட்டோம். ஏதாவது ஒரு அட்டவணையெல்லாம் நினைப்போம். 2க்கும் ஒரே தரவு தானே, அப்ப ஒரே தரவா வந்து நாங்க அதை வந்து போட்டு காட்ட மாட்டோம். அப்ப அதுக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா,
என்ன அதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்னா இந்த ரெண்டு என்டிட்டியையும் இணைக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குதானே, இந்த ரிலேஷன்ஷிப்போட இந்த பொதுவான என்டிட்டியை வந்து இணைச்சு காட்ட போறோம். சரியா? இது வந்து இதத்தான் அவர் கேட்டவர் இந்த மாதிரி என்னண்டு வரும். அப்ப இதுக்கு வந்து பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கு. தனியா இதுதான் பேருன்னு சொல்லவே இயலாது. இங்கிலீஷ்ல நிறைய பேர் இருக்கு. அதை நாங்க தமிழ்ல மொழிபெயர்த்தா நிறைய பேர்கள் வரும். ஒன்று வந்து நாங்க நிறைய டைரக்டா சொல்லலாம். நாங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட போட்டிருக்கோம். தொடர்பு நிலையோட பண்பு இணைச்சிருக்கோம். அப்ப நாங்க டைரக்டா சொல்லலாம் தொடர்பு நிலை பண்பு என்ற ஒரு பேர் சொல்லலாம். அதே போல இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவான பண்பு தானே இது. அதால பொதுவான பண்புன்னு சொல்லலாம். அதே போல இந்த ரெண்டு பேர் இந்த தரவை இவர் பங்கிட்டு வச்சிருக்கிறபடியா பங்கீட்டு பண்புன்னு சொல்லலாம். இது வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ரிபியூட் தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதே போல ரிலேஷன்ஷிப் அட்ரிபியூட் சொல்லலாம். இதை விட இன்னொன்று இருக்கு, டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட் சொல்லப்படுறது. டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட் சொன்னால் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான விளக்கத்தை இவர் கொடுக்கிற பண்பாக இருப்பேன். அதுதான் விளக்கமான பண்பு அப்படின்னு சொல்லி நாங்க தமிழ்ல சொல்லலாம். இப்ப இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. இதுதான் குறிப்பிட்ட பேருன்னு நாங்க கதைக்கவே இயலாது. நீங்க இங்கிலீஷ்ல தேடினாலும் அதே நிறைய பேர்களோட இவருக்கு வரும். இப்போ ஓகேயா கேட்ட நீங்க ஷாபீர்? மிஸ் தேங்க்யூ. ஓகே சரி. அப்ப நாங்க இப்ப கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம். சரி, அப்ப உங்களுக்கு தெரியுதுதானே எப்படி ஒரு பண்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சரி, நாங்க கேள்விகள் செய்யும் போது இப்படி பொதுவான பண்புகளை வந்து நாங்க எப்பயுமே ரிலேஷன்ஷிப்போட சேர்த்து காட்டுவோம்ன்றதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அங்கால கேள்விகள் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் வரும். சரியா? அப்ப ஃபர்ஸ்டுக்கு ஒரு கேள்வி உண்டு. அது வந்து இந்த பண்புகள் தொடர்பான கேள்விதான். அது உங்களால செய்யக்கூடியதா இருக்கும். சோ செய்யுங்க. அதுக்கு பிறகு நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். ER டயக்ராம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 1 by 1 ER டயக்ராம் போவோம். சரியா? ஓகே. இதுல வந்து சொல்லுங்க அப்ப என்னென்ன பண்புகள் இருக்குன்றத சொல்லி எனக்கு இதுல சொல்லணும். இப்ப நான் பண்புகளோட பேர் காட்டி தந்துட்டேன். இப்ப நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் ஐடி எடுத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஐடி என்ற பண்பு என்ன பேர்ல அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்.
செய்துட்டீங்களா பிள்ளைகள்? செய்தாக்கள் ஆன்சர் அனுப்பலாம். ஓகே, விளங்கப்படுத்துறேன் கவனிங்க. ஓகே, எங்களுக்கு நான் முதல்ல இதுல என்னென்ன இருக்குன்றத ட்ரா பண்றேன், அதுக்கு பிறகு விளங்கப்படுத்துறேன். நாங்க எழுதும் போது அப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்ப கார்ன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு என்டிட்டி இருக்கு. அந்த என்டிட்டிக்கு பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அதுக்கு நான் ரஃபா நோட் பண்றேன் பிள்ளைகள், உங்கள்ட்ட படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் இருக்கு, அதே போல நம்பர் இருக்கு. சரி சரியா? அது அடுத்ததா வந்து பாருங்க, வெஹிக்கிள் ஐடி இருக்குது. அடுத்ததா வந்து மாடல், மேக், கலர், இயர், இவ்வளவும் இருக்கு. சரியா? இது நாங்க பாருங்க, முதல்ல எளிய பண்பை கண்டுபிடிக்கலாம். என்னென்ன எளிய பண்புகள் இருக்கு? மாடல் இருக்கு, மேக் இருக்கு, இயர் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? மாடல், மேக், இயர், மூன்று எளிய பண்புகள். சரியா? அடுத்தது வந்து பாருங்க கலர். கலர் வந்து எங்களுக்கு மல்டி வேல்யூ என்ன, பல பெறுமதி பண்பு. அடுத்தது இது வந்து அடையாளப்படுத்தும் பண்பு. சரியா? வெஹிக்கிள் ஐடி வந்து அடையாளப்படுத்தும் பண்பு. ஓகே, அடுத்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது வந்து என்னவா வரப்போகுது? என்ன பண்பு? எங்களுக்கு ஒருங்கு சேர் பண்பு. ஒருங்கு சேர் பண்போட என்ன நடந்திருக்கு எனக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு அடையாளமாக வந்து போடப்பட்டிருக்கு, அண்டர்லைன். என்னத்துக்கு இது அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த ரெண்டு தரவுக்கும் இவர் வந்து ஒரு முதன்மை சாவி மாதிரி பிள்ளை. ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது வந்து ஒரு இதுவும் என்ன அடைபெற போகுது? ஒருங்கு சேர். சில சந்தர்ப்பங்கள் அப்படியானது வரும், தெரிகிறதுக்காக போட்டிருக்கோம். நாங்க நார்மலா நாங்க கீற போற இயர் டயக்ராம்ல இப்படியான சந்தர்ப்பங்கள் வராது. சரி, உங்களுக்கு தெரியணும்ன்றக்காக போட்டிருக்கேன். ஒருங்கு சேர் அடையாளப்படுத்தும் பண்பு வந்து சேர்ந்து வரும். இப்படி சேர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரி, அப்ப சேர்த்து எழுதணும். இப்படி வரும்போது எங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிருக்க, அப்ப ஒருங்கு சேர் அடையாளப்படுத்தும் பண்பு என்று போடும். இதே இதை வந்து இப்ப நாங்க ஸ்கீமேட்டிக் ஃபார்ம், அதாவது அமைப்பு முறையில இதை எழுத சொன்னா, இப்ப நாங்க வந்து இதை வந்து ஒரு SQL வந்து கோட் பண்ண போறோம், இது அமைப்பு முறையாக எழுதுக என்று கேட்டா எப்படி எழுதுவோம்னா, கார்ன்றது என்டிட்டின்ற பேர் போட்டுட்டோம். முதலாவது எங்களோட பிரைமரி கீ வெஹிக்கிள் ஐடி அதை எழுதி அண்டர்லைன் பண்ணுவோம். சரியா? அடுத்தது பாருங்க, மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே எழுத போறோம். எழுதும் போது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. மாடல், மேக், இயர், கலர் வந்து எங்களுக்கு மல்டி வேல்யூன்றதுக்காக நாங்க எழுதும் போது அதை காட்ட வேண்டிய தேவையில்லை. இயர் டயக்ராம்ல நாங்க டபுள் லைன் போட்டு காட்டுவோம். சரியா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது வருது தானே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிலா நாங்க அதை எழுத மாட்டோம். ஏன்னா அவருக்குள்ள வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து தனக்குள்ள 2 பேரை வச்சிருக்க, அந்த 2 பேரும் தான் தரவுகளை வச்சிருப்பாங்க. அப்ப அது இந்த நம்பரும் ஸ்டேட்டும் மாத்திரம் தான் நாங்க ஸ்கீமேட்டிக் ஃபார்ம்ல, அதாவது ஒரு டேட்டா பேஸுக்கு நாங்க எழுதும் போது இப்படித்தான் நாங்க எழுதுவோம். சரியா? விளங்குதா பிள்ளைகள் நான் சொன்ன விஷயம்? ஏதாவது டவுட் இருக்கு அதுல? மிஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு வரும்? ஒழுங்கு சேர் பண்புக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு ஒருங்கு சேர் பண்பு. அதுக்கு ஆல்ரெடி அடையாளத்துக்காக அந்த அண்டர்லைன் போட்டிருக்கபடியா
ஒருங்கு சேர் அடையாளப்படுத்தும் பண்புன்னு சொல்லுவோம் அத. ஆனா அத வந்து நாங்க இப்போ ஒரு அமைப்பு முறையாக எழுதும் போது டேட்டா பேஸுக்கு நாங்க அமைப்பு முறைன்னு சொல்லி எழுதி பழகுவோம். அப்படி எழுதும் போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காட்ட தேவையில்லை. அவர் ஒருங்கு சேர் பண்பாக தரவை வந்து மற்ற இன்னும் 2 சின்ன பிரிச்சுட்டே இருக்கானே அதுகளை மாத்திரம் தான் நீங்க எழுதி காட்டுவோம். ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே வெயிட் பிள்ளைவா. எல்லாத்தையும் சதையும் தான் பயங்கர மொக்கு சதை. சரியா பிள்ளைகள் பாருங்க, இதுல நம்ம விளங்கப்படுத்தினத இதுல எழுதியிருக்கேன். கலர் வந்து பல்பெருமதி பண்பு, வெஹிக்கிள் அடையாளப்படுத்தும் பண்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது ஒருங்கு சேர் அடையாளப்படுத்தும் பண்பு. இதை விட மிச்சம் எல்லாம் எளிய பண்பு. நான் அதை இதுல காட்டையில நீங்க எழுதி காட்டிக்கொள்ளலாம். இயர், மேக், மாடல் மூன்றும் வந்து எளிய பண்புகள். சரியா? அதை நாங்க ஸ்கீமேட்டிக் ஃபார்ம்ல எழுதுறதும் காட்டியிருக்கேன். ஏன் நான் இது காட்டியிருக்கேன்னா நாங்க இதுல ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றத ஸ்கீமேட்டிக் ஃபார்ம்ல வந்து எழுதி காட்ட மாட்டேன். சரியா? அதுக்காக காட்டியிருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. இது அதுண்ட கண்டினியூஸ் தான். இதுல சொல்லுங்க பாப்போம் என்னென்ன எங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி.
ஓகே பிள்ளைகள், விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. இப்ப இதுல வந்து எங்களுக்கு நார்மலா தெரிஞ்சதுதான் நான் இப்ப நான் ட்ரா பண்ணி மினக்கடையில இதுலயே வச்சு கதைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இதுல பாருங்க, இந்த நேம்ன்ற வந்து ஒரு பல்பெருமதி அட்ரிபியூட்டா இருக்கு. சரி, அப்ப பல்பெருமதி பண்பு. அதே போல எஸ்எஸ்என் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அடையாளப்படுத்தும் பண்பு. அடுத்தது ஒர்க் ஷாட். இந்த ஒர்க் ஷாட்னுக்கு பாருங்க, எனக்கு ஆல்ரெடி 2 பண்பு இதுல வந்து ஆஹ் ஒருங்கு சேர் பண்பாக சேர்ந்து இருக்குது. அப்ப சாரி, இதுல நேம் வந்து ஒருங்கு சேர் பண்பு, எஸ்எஸ்என் வந்து அடையாளப்படுத்தும் பண்பு, ஒர்க் ஷாட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒருங்கு சேர் பண்புக்காக சேர்ந்து இருக்குது. அதோட எங்களுக்கு பல்பெருமதிக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 வட்டம் போட்டிருக்கு. அப்ப நாங்க எப்படி முதலாவதுல வந்து இந்த இடத்துல இத வந்து அடையாளப்படுத்தும் ஒருங்கு சேர் அடையாளப்படுத்தும் பண்புன்னு சொன்னமோ, அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவரை வந்து நாங்க சொல்ல போறோம் பல்பெருமதி மற்றும் ஒருங்கு சேர் பண்புன்னு சொல்லி கதைக்கணும். சரியா, பல்பெருமதி மற்றும் ஒருங்கு சேர் பண்புன்றது கதைப்போம். இதை விட இந்த செக்ஸ், மற்றது சேலரி, டிபார்ட்மெண்ட், பர்த் டேட், அட்ரஸ், சூப்பர்வைசர், இது எல்லாமே வந்து எளிய பண்புகளாக இருக்க போகுது. சரி, அப்ப இதுல பாருங்க, எஸ்எஸ்என் வந்து அடையாளப்படுத்தும் பண்பு போட்டிருக்கேன். ஒர்க் ஷாட்னுக்கு வந்து பிள்ளைகள் பல்பெருமதி பண்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்க அதோட சேர்த்து எழுதுங்க, பல்பெருமதி பண்பு மற்றும் ஒருங்கு சேர் பண்புன்றதை அங்கால போடுங்க பிள்ளை. நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன். மற்ற நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கு சேர் பண்பு சரி. மிச்சமெல்லாம் எளிய பண்புகள் என்றபடி அதுல போட்டு காட்டையில நீங்க எளிய பண்புகள் போட்டு காட்டுங்க. இதை விட நாங்க இவரை வந்து ஒரு அமைப்பு முறையாக எஸ்கியூஎல் என்றது இல்ல, அதாவது எஸ்கியூஎலுக்கு போறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் தான் பிள்ளைகள் இந்த அமைப்பு முறை என்று சொல்லும். ஸ்கீமேட்டிக் ஃபார்ம் சொல்றது எழுதுறது. சரியா, அப்ப தமிழ்ல வந்து இந்த அமைப்பு முறை என்று சொல்லும், அல்லது ஸ்கீமேட்டிக் ஃபார்ம் இங்கிலீஷ்ல சொல்லும். அப்ப அந்த அமைப்பு முறை, அதாவது இத அப்படியே ஈஆர் டயக்ரத்தை நாங்க பிரதிப்படுத்தி வசனமாக எழுதினா, படம் இல்லாமல் வசனமாக எழுதினால் பாருங்க, எம்ப்ளாயி என்ற என்டிட்டிக்கு எஸ்எஸ்என் என்றதை அண்டர்லைன் பண்ணி காட்டுவோம், அடையாளப்படுத்தும் பண்பண்டா. மிச்சம் செக்ஸ் இருக்கு, சேலரி இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு, பர்த் டேட் இருக்கு, அட்ரஸும் இருக்குது, சூப்பர்வைசர் அதுவும் சரி. இந்த பாருங்க, எங்களுக்கு நேமுக்கு பதிலாக இங்க என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, எஃப் நேம், எல் நேம், மிட் நேம், இதுதான் போட்டிருக்காங்க. சரியா, எஃப் நேம், எல் நேம், மிட் நேம் தான் போட்டிருக்கு. நேம் என்ற பண்பை வந்து நாங்க இங்க எழுத மாட்டோம். அதே போல இங்க வந்து ஒர்க் ஷாட்னுக்கு இருக்கிற இந்த ப்ரொஜெக்டையும் அவர்ஸையும் மட்டும்தான் காட்டுவோம். சரியா, அப்ப இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நாங்க எழுதி காட்டக்கூடியதா இருக்கு. இதுவெல்லாம் கிளியரா பிள்ளைகள்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, இல்லையா நினைக்கிறேன். பிள்ளைகள் இன்னைக்கு எஸ்எஃப்டி கிளாஸ் இருக்கா? எத்தனை மணிக்கு இருக்கு? யாரு? ஷாபீர் அல்ல சபிஸ்கா சொல்லுங்க, உங்களுக்கு எஸ்எஃப்டி கிளாஸ் இருக்கா இன்னைக்கு? டைம் அனுப்பில்ல மிஸ் ரெடியூஸால. ஓகே, லிங்க் வரையிலையா? இங்கிலீஷ் கிளாஸ் எத்தனை மணிக்கு ஷாபீர்? நான் கிளாஸ் எடுக்கலாமா, எத்தனை மணிக்கு முடிக்கிறதுக்குன்னு ஆக்குறதுக்கு தான் கேட்கிறேன். எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு. 9க்கு மேம். 9க்கு. ஓகே, இப்போ ஐ திங்க் 9 ஆகிட்டு என்ன அங்க 9 ஆகிட்டெல்லாம். ஓகே ஓகே, அப்ப நான் கிளாஸ் முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ் அப்ப ஈஆர் டயக்ராம் பார்ப்போம். அப்ப நான் தொடங்கலைன்னு சொன்னா இந்த கேள்வி அடுத்ததா இருக்கக்கூடிய அந்த கேள்வியை வந்து பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இப்ப எப்படி ஒரு கேள்வியில வந்து ஈஆர் டயக்ராமுக்கு தேவையான ஒவ்வொரு வேர்டையும் நாங்க எப்படி எடுக்கணும்ன்றது வந்து நான் விளங்கப்படுத்தணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், இப்ப நான் முடியலாது. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நாங்க புதன்கிழமை வந்து இந்த ஈஆர் டயக்ராம வந்து எப்படி கீறுறது என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. சரியா பிள்ளைகள்? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? ஓகே, அப்ப கிளாஸ் முடிக்கிறேன். பாய், குட் நைட்.
Thank you, Miss. welcome. Thank you, miss. Good night. Yeah, welcome.